அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் அவர் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு ரிசு சாராஸ் வேர்ல்ட் சேனல். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் தனியாக ஒரு ரெசிபிக்கு இன்னும் ஒரு வீடியோ நான் எடுக்க போகிறேன். ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான். சம் பேர் வந்து ட்ரை பண்ணியிருக்கக்கூடும். ஒரு மேகி வச்சு ஏதாச்சும் ஒரு ரெசிபி பண்ணலான்னு சொல்லி நான் டிசைட் பண்ணி ஸோ அந்த ரெசிபி தான் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். அப்புறமேட்டு யாராவது என்னுடைய வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்னுடைய சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரியான என்னமோ அச்சச்சா இக்கிதப்பா. Say I love you. இப்படி பெரலியா நீங்க இப்படி பெரலி பண்றீங்க பாபா? ஸோ அன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் சமைச்சது வந்து ஈதப்போ செஞ்ச அதே மெத்தடில் தான் அம்மா வந்து தம் பிரியாணி செஞ்சுருந்தாங்க. ஏன்னா ஈதப்போ வந்து அடுத்த நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட முடியல, அன்றைக்கே காலி ஆகிடுச்சி. ஸோ அதனால் திரும்பவும் செஞ்சாங்க. ஸோ சாப்பிட்டுலாம் முடிஞ்சதுமே வெளியே வந்து நல்லா ஜோன்னு மழை பெஞ்சுது. மழை பாபா, மழை பெய்யுது. ஓ அநியாயம் வேணா, நான் இந்த வீடியோ சரி தெரியாது. ஸோ அடிக்கிற இந்த மலைக்கு வந்து சுட சுட இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லி நான் டிசைட் பண்ணி வேகமாக நான் ரெசிபி செய்ய போயிட்டேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து அதை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ வெங்காயம் எல்லாம் கட் பண்ணினதுக்கு அப்புறமேட்டு ஒரு 6 இல்லைன்னா ஒரு 7 ரொம்ப குட்டி சைஸில் தான் எங்கள் வீட்டில் பொட்டேட்டோஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால நான் ஒரு 6-7 எடுத்துக்கிட்டேன். ரொம்ப பெரிய சைஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் 4 எடுத்தாலும் போதும். அதையும் நல்லா பாயில் பண்ண விட்டுட்டு ஒரு 2-3 விசில் வர விட்டுட்டேன். குக்கர்லேயே போட்டுட்டேன், ப்ரெஷர் குக்கர்லேயே போட்டுட்டேன் பொட்டேட்டோவை. அப்புறமா இந்த பக்கமும் ஒரு சட்டி எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து நாங்கள் வெட்டி வச்சிருந்த வெங்காயம் இருக்குது இல்லையா, அதை போட்டு அது கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து நான் வணங்க விட்டுட்டேன். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷ் ஆனால் போதும், ரொம்பலாம் ப்ரௌன் ஆகணும்னு இல்லை. வெங்காயம் வந்து நல்ல லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வணக்கிட்டு இருங்க. ஸோ வெங்காயம் வந்து லைட் ப்ரௌனாக ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நான் 2 முட்டை எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த 2 முட்டையை நான் இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே வந்து இந்த மாதிரி முட்டை கொத்து மாதிரி செய்யும்போது நீங்கள் முட்டை போட்டதுமே கிளறி விட்டுறாதீங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பை கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே விட்டுட்டு ஒரு 1 மினிட் அந்த மாதிரி விட்டுட்டு கிளறி விட்டிங்கன்னா எனக்கு வந்து முட்டை வந்து இப்படி கொஞ்சம் பாதியாக கிடைக்கும், இல்லைன்னா ரொம்பவே குழஞ்சிடும். ஸோ அது கூடவே சோயா சாஸ் ஒரு டீஸ்பூனும் நான் வந்து டொமேட்டோ சாஸும் கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் பரட்டி விட்டதுக்கு அப்புறமா நமக்கு அது ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மேகி வச்சு தானே இப்போ இந்த ரெசிபியை செய்ய போகிறோம். அதுக்கு மேகி இல்லைன்னா எப்படி? ஸோ அதுக்கு வந்து நான் இன்றைக்கி 2 மேகி தான் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு, ரொம்ப எடுத்துக்காதீங்க. அன்றைக்கி வந்து நான் தண்ணி கொஞ்சம் அதிகமாக விட்டதுனால கொஞ்சம் திரும்பவும் கம்மி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஏன்னா தண்ணியை கம்மி பண்ணும்போது டேஸ்ட்டு கம்மியாயிடும். ஸோ அதனால் நீங்கள் தண்ணி வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு மேகி வந்து வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுங்க. ஸோ நான் அது கூடவே மேகி கூடவே வரும் இல்லையா, மேகி மசாலா அதையும் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே நாங்கள் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், அதெல்லாம் போட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு.
ஸோ உப்பு வந்து கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். நான் உப்பு வந்து இல்லைன்னா இந்த ரெசிபியே சொதப்பிடும். ஸோ உப்பு வந்து கொஞ்சம் நல்லா சுள்ளுன்னு இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ நாங்கள் பாயில் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா பொட்டேட்டோஸ், அதை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கங்க. நல்லா மேஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அது கூட கொஞ்சம் உப்பு, அப்புறமேட்டு பெப்பர் கொஞ்சம் தூவி விட்டுட்டு கோதுமை மாவு வந்து, அதாவது மைதா மாவு வந்து நல்லா தேவையான அளவு ரொம்பவே எடுத்துங்க. எந்த அளவுனா நமக்கு வந்து பிசுபிசுப்பு இல்லாத ஆகுற வரைக்கும் நீங்கள் மைதா மாவு சேர்த்துக்கலாம். ஓகேவா? நமக்கு பிசுபிசுப்பு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து வடை மாதிரி தட்ட முடியாது. இந்த பொட்டேட்டோ மாவை வந்து பொட்டேட்டோ கலந்த மாவை வந்து வடை மாதிரி தட்ட முடியாது. ஸோ அதனால நீங்கள் அந்த பிசுபிசுப்பு இல்லாமல் போகிற வரைக்கும் நீங்கள் வந்து மைதா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் வந்து உங்களோட மிக்சிங் வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ எனக்குமே வந்து ஃபஸ்ட்டு போட்ட மைதா மாவு பத்தலை, இன்னுமே ஒரு மாதிரி பிசுனாவே தான் இருந்துச்சு. ஸோ எகெயின் நான் திரும்பவும் ஒரு 2 கைப்பிடி அளவு வந்து மைதா மாவு சேர்த்தேன். ஒரு 2 to 3 கைப்பிடி அளவு மைதா மாவு சேர்த்தேன். அதுக்கப்புறமேட்டு எனக்கு கொஞ்சம் பிசுபிசுப்பு இல்லாமல் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் நான் வந்து ஸ்டஃபிங் வந்து அதுக்குள்ளே வைக்கவே ஆரம்பித்தேன். இப்போ என்னுடைய மிக்சிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமேட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து எடுத்து கையில் வந்து கொஞ்சம் ஆயில் தடவிக்குங்க. ஆயில் தடவினதுக்கு அப்புறமேட்டு நாங்கள் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா பொட்டேட்டோ கலந்த அந்த மைதா மாவு, அதை வந்து இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி விட்டுட்டு அதுக்குள்ளே நாங்கள் செஞ்ச மேகி ஸ்டஃபிங்கை வச்சுட்டு நான் மொசரலா சீஸும் கொஞ்சமாக க்யூபாக கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி பெட்டிஸ் பண்ணுவோம் இல்லையா நாங்கள், அந்த மாதிரி ஒரு சைடை ஃபுல்லாக மடித்து மூடி விட்டுருங்க. ஸோ இதே மாதிரியே எல்லாத்தையும் நாங்கள் இப்போ ரெடி பண்ணிக்க போகிறோம். ரெடி பண்ணினதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்னன்றதை நான் சொல்கிறேன். அதுக்குள்ளே இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை பண்ணிகிட்டே இருக்கும்போது என் சிஸ்டர் ஃபேமிலி வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்துட்டாங்க. சரி ஓகே, நம்மளோட டிஷ்ஷை செய்கிறதுக்கு அடிமைகள் சிக்கிடுச்சின்னு சொல்லி அவங்களே அமுக்கி வச்சுட்டு நான் செஞ்சதெல்லாம் டேஸ்ட் பண்ண கொடுத்துட்டேன். உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க இருந்தாங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை விட ஈஸி மெத்தட் என்னென்னா, நீங்கள் இந்த பொட்டேட்டோ மிக்சிங்கே விட்டுட்டு நம்ம செஞ்சோம் இல்லையா மேகி, அது மட்டுமே நீங்கள் உருண்டையாகவே தனியாக மேகி மட்டுமே உருண்டையாக பிடிச்சிட்டு அதை வந்து மைதாமா பேஸ்ட்டில் முக்கிட்டு நீங்கள் பிரெட் க்ரம்ஸில் போட்டு கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். அது இன்னுமே ஈஸியாக இருக்கும், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, என் தங்கச்சி வந்ததுமே அவகிட்ட கொடுத்துட்டேன். இந்த மாதிரி நீ இந்த மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு மைதா மாவு பேஸ்ட்டில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் போடுற வேலையை அவகிட்ட கொடுத்துட்டேன். ஏன்னா எல்லாரும் சாப்பிடணும் இல்லையா, அதனால டக்குன்னு வேலை முடியணுன்றதுக்காக நான் இந்த பக்கத்தில் எடுத்து ஒன்றொன்னா பண்ணி கொடுக்க அவள் வந்து மைதா மாவில் போட்டுட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டுகிட்டே இருந்தா. ஸோ அதனால வந்து வேலை வந்து எனக்கு டக்குன்னு ஈஸியாகவே முடிஞ்சுது. ஆனால் நானே தனியாக பண்ணணும்னா வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இந்த ரெசிபியே கொஞ்சம் ரிஸ்க்கான ரெசிபி தான். ஏன்னா அந்த வடை மாதிரி தட்டி போடுற வரைக்குமே கொஞ்சம் ப்ரெஷராகவே தான் இருந்துச்சு. அது சரியாக வரணும், அந்த மிக்சிங் வந்து சரியாக வந்தால் தான் நம்மளால் வந்து பேஸ்ட் பண்ணவே முடியும், ஒன்றோட ஒன்று ஒட்டவே முடியும் அடித்து. அது சரியாக வரலன்னா நம்ம கை ஃபுல்லாக ஒட்டிட்டு அது வேறு இது பண்ணிட்டு இருந்துச்சு, அது பிரச்சனை பண்ணிட்டு. ஸோ அதுதான் சொல்கிறேன், அதுக்கு தேவையான அளவு நம்ம மைதாவாக சேர்த்துக்கிட்டோம்னா அந்த பிசுபிசுப்பு இருக்காது. எனிவேஸ் நான் பண்ணி கொடுக்க அவள் வந்து பிரெட் க்ரம்ஸ் அப்புறம் மைதா மாலை போட்டு ஒரு வழியாக டக்குன்னு நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ ஒரு வழியே எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு இதை நம்ம போட்டு ஃப்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டே 2-3 நான் போடலை பயத்தில், ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டி வெடிச்சிருமோன்ற பயத்தில் ஃபஸ்ட்டு நான் 2 தான் போட்டு ஃப்ரை பண்ணினேன். அதுக்கப்புறம் எனக்கே தைரியம் வந்துருச்சு, ஓகே இது ஒன்றும் ஆகாது, நல்லா ஃப்ரை ஆகுதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் 3-4 போட ஆரம்பித்தேன். ஸோ மாஷாலன்னு நல்ல முறுமுறுன்னு கிறிஸ்பியாக வந்துச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது கூட கெச்சப் வச்சு சாப்பிட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், சோஸ் தொட்டு சாப்பிட்டாங்கன்னா. ஸோ நம்மளோட ரெசிபி வந்து நம்ம செஞ்சிட்டோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்து இன்னொரு ரெசிபி வீடியோலையோ ஏதோ ஒரு விளாக்லையோ ஏதோ ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன்.
இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய காவல். பாய்.